16 ஆண்டுகளுக்கு பிறகு கேரளாவில் முன்கூட்டியே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடல் பகுதியில் வரும் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் இயல்பை விட 92% அதிக அளவு மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அரபிக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. கேரள மாநிலத்திற்கு அடுத்த 3 நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை விடுப்பு. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். தென்காசி, தேனி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. கோவையில் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழை முன்னெச்சரிக்கை தொடர்பான கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தல். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நிவாரண முகாம்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. மரங்களுக்கு கீழ் நிற்கவோ நீர்நிலைகளுக்கு அருகே செல்லவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். மிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழு உதகை வருகை. நீலகிரி மாவட்டத்தில் 283 இடங்கள் அபாயகரமாக கண்டறியப்பட்டு 42 மண்டல குழுக்கள் அமைத்து தொடர் கண்காணிப்பு. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, நாகை, கடலூர் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் பைன் காடுகள், தொட்டபெட்டா காட்சி முனை மூடல். மலையேற்றம் செல்ல 3 நாட்களுக்கு தடை விதிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று காரணமாக படகு சவாரி நிறுத்தம். காற்றில் படகுகள் இழுத்துச் செல்லக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கனமழை காரணமாக கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு. கோவை குற்றால அருவி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் பங்கேற்பு. மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் சாத்தியமற்றது எதுவும் இல்லை என நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. உலக தரத்திற்கு இணையாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் குறைந்தது ஒரு சுற்றுலா தலத்தையாவது உருவாக்க வேண்டும் என கருத்து. பாசாங்குத்தனம் மற்றும் திசை திருப்பலுக்கான மற்றொரு முயற்சிதான் நிதி ஆயோக் கூட்டம். இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் திறமையற்ற அமைப்பு என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கான 2200 கோடி ரூபாய் கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய வருவாயில் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை. காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளை சுத்தம் செய்து மீட்டெடுக்க புதிய திட்டத்தை உருவாக்க முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். திட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும் என்றும் அவற்றை மாநிலங்கள் தங்களது மொழியில் மொழிபெயர்த்துக் கொள்வார்கள் என்றும் பேச்சு. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம், கோவை, மதுரை மெட்ரோ நிதி குறித்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கோரிக்கை வைத்ததாக முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கவும் கோரிக்கை.
அமலாக்கத்துறை சோதனை அரசியல் ரீதியானது என அதை முறைப்படி சந்திப்போம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம். டாஸ்மாக் மற்றும் குவாரிகளில் ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை கூறுவது பொய், பித்தலாட்டம் என்றும் காட்டம். தான் வெள்ளைக்கொடி பிடிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. என்னிடம் வெள்ளைக்கொடியும் இல்லை, இபிஎஸ்ஸிடம் இருப்பது போல் காவிக்கொடியும் இல்லை என்றும் விமர்சனம். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடல். முதல்வர் ஸ்டாலினின் கைகளை பிடித்து தட்டி கொடுத்து உரையாடிய பிரதமர் மோடி. பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு விளக்கம். நேரு முதல் மோடி வரை அனைத்து இந்திய பிரதமர்களுமே பாகிஸ்தானுடன் அமைதியை ஏற்படுத்தவே முயற்சிப்பதாக எம்பி கனிமொழி கருத்து. அணு ஆயுதத்தை காட்டி இந்தியாவை அச்சுறுத்த முடியாது எனவும் திட்டவட்டம். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இளம் வீரர் சுப்மன் கில் நியமனம். துணை கேப்டனாக ரிஷப் பண்டை அறிவித்தது பிசிசிஐ. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் 2 தமிழ்நாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பு. சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் அணியில் இடம் பிடிப்பு. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 44வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. சீபா ஆதித்தனார் சிலைக்கு மாலை முரசு நிர்வாக இயக்குனர் ரா கண்ணன் ஆதித்தன், தினத்தந்தி குழும தலைவர் சி பாலசுப்ரமணியன் ஆதித்தன், தினத்தந்தி குழும இயக்குனர் பா சிவந்தி ஆதித்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை. சீபா ஆதித்தனார் நினைவு நாளை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், மாஃபா பாண்டியராஜன், வைகோ, செல்வ பெருந்தகை, நயினார் நாகேந்திரன், திருமாவளவன், ஜி.கே. வாசன், சீமான் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 8,990 ரூபாய்க்கும், 1 சவரன் 71,920 ரூபாய்க்கும் விற்பனை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். 3,935 காலி பணியிடங்களுக்கு இதுவரை 10 லட்சம் பேர் விண்ணப்பம். யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஆதார் அவசியம். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அஜய்குமார் அறிவிப்பு. அனைத்து பஞ்சாயத்துகளிலும் உள்ள ஓலை குடிசை, ஓடு, ஆஸ்பெஸ்டாஸ் வீடுகளுக்கு சொத்து வரி உயர்வுக்கு கண்டனம். வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். எங்கள் குடும்ப பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், மற்றவர்களின் தலையீடு எதுவும் தேவையில்லை. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே நடந்த நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை அதிகாரிகள் கண்காணிக்க தவறிய விவகாரம். தமிழக அரசு பதிலளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. திண்டுக்கல் செம்பட்டி அருகே கோவில் திருவிழாவின் போது குளிக்கும் பெண்களை வீடியோ எடுத்த 2 நபர்கள் கைது. 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆட்சியரின் காரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கூட்டு குடிநீர் தண்ணீர் திருடப்படுவதை தடுக்க வலியுறுத்தி போராட்டம்.
தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த இளம் பெண்ணை ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டிய முதியவர். முன்விரோதம் காரணமாக இளம் பெண்ணை வெட்டிய முதியவர் கைது. பொள்ளாச்சி அருகே தனியார் காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட மனவளர்ச்சி குன்றிய இளைஞரின் உடல் மீட்பு. காப்பக நிர்வாகிக்கு சொந்தமான தோட்டத்தில் புதைக்கப்பட்ட இளைஞரின் சடலத்தை மீட்டு விசாரணை. சென்னை வியாசர்பாடியில் அதிமுக கொடிக்கம்பத்தை பிடித்த சிறுமி மீது மின்சாரம் பாய்ந்ததால் பரபரப்பு. சிறுமியை காப்பாற்ற முயன்ற மற்றொரு சிறுமி மீதும் மின்சாரம் பாய்ந்த நிலையில் அந்த வழியாக சென்ற நபர் கட்டையால் அடித்து சிறுமிகளை காப்பாற்றினார். சென்னை சைதாப்பேட்டையில் ரீல்ஸ் பதிவிடுவதில் ஏற்பட்ட மோதலில் 15 வயது சிறுவனுக்கு அரிவாள் வெட்டு. 10 பேர் கொண்ட கும்பல் சிறுவனை அரிவாளால் வெட்டிய நிலையில் 3 பேர் கைது. கோடை விழாவை ஒட்டி கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் தொடங்கியது 62வது மலர் கண்காட்சி. மலர்களால் வடிவமைக்கப்பட்ட திண்டுக்கல் பூட்டு, செல்ஃபி பாயிண்ட், மயில், கொய்யா, பூனை உள்ளிட்ட உருவங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தது. கேரள மாநிலம் கண்ணூரில் 8 வயது சிறுமியை கொடூரமாக துன்புறுத்திய தந்தை மீது வழக்கு பதிவு. தனது தாயாரை வரவழைப்பதற்காக சிறுமி பிராங்க் வீடியோ எடுத்து பகிர்ந்ததால் தந்தை வெறிச்செயல். ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே கார் மீது லாரி கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. விபத்து காரணமாக மலைப்பாதையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. காஷ்மீரின் பூஞ்ச் பகுதிக்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாகிஸ்தான் ராணுவ தாக்குதல் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல். குஜராத்தில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நபர் சுட்டுக் கொலை. எச்சரிக்கையை மீறி முன்னேறியதால் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நடவடிக்கை. ஜெய்ப்பூரில் சற்று நேரத்தில் தொடங்கும் IPL போட்டியில் பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரீட்சை. டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்தது டெல்லி.